அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணியன் பழனிக்குமார். இதுவும் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின் தான்ப்பா. இதையும் நம்ம பார்த்து பயந்துடக்கூடாது. பழைய பேட்டர்ன் தான் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு என்ன இருக்குது? ஒய் இருக்குது, ஒய் ஸ்கொயர்ட். இதுதான் ஆன்சர். நான் ஏற்கனவே சொன்னது. இது எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன். அதே தான்ப்பா, n × n+1/2 அதே தான் ஈக்குவல் டு இருக்குது பாருங்களேன். எக்ஸுக்கு x⁻3 ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட். x-1 கியூப் பண்ணியிருக்காங்களா, x-2 கியூப் பண்ணியிருக்காங்களா, இதுக்கு டிஃப்ரெண்ட் பாருங்கள். 2 கியூப் பண்ணியிருக்காங்களா, 8. 1 கியூப் பண்ணால் 1. இது எல்லாத்துலேயும் பாருங்களேன். இது ரெண்டுக்கும் பழைய பேட்டர்னே தான். அது நம்பர் வச்சு செஞ்சோன்னே ஈஸியாக பண்ணிட்டீங்க. எக்ஸ் வச்சு வந்தோடனே ஒரு சின்ன ட்விஸ்ட்டு தான். இதே தான் n × n+1/2 = n × n+1/2 த ஹோல் ஸ்கொயர். இதுதான் இயலெண்கள் கணங்களுக்குள்ள டிஃப்ரெண்ட். ஏற்கனவே பழைய கணக்கில் பார்த்தோம். இது ஒரு சின்ன ட்விஸ்ட்டு, அவ்வளோதான். நீங்கள் என்ன இதெல்லாம் பார்க்கவே வேணாம். ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு என்ன இருக்குது? ஒய் இருக்குது. ஒய் ஸ்கொயர் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஹோம்ஒர்க் சம் பார்ப்போம். இது உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம், டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின்பா. இதை நீங்கள் செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.